உன்னை தேடு, உன்னை ஆராய்ச்சி பண்ணு. நீ எதுக்காக பிறந்த, எதுக்காக வளர்ந்த? ஏதோ சாப்பிட்டு செத்து போகிறதுக்கோசமாக பிறந்து வளர்ந்த இல்லை. உன்னால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுக்கு இறைவனுடைய படைப்பு இருக்குது. அது என்னன்னு உன்னையே சுய ஆராய்ச்சி பண்ணு. அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லி உன்னை குழப்பிடுவான். நீ உன்னையே கேள், நான் யார், எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சுய விசாரணைன்னு பேர். அதுக்கு அந்த சுய விசாரணை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். உண்மை தெரியும் போது 1000 பேர் உங்களை மயக்கினா கூட மயக்க மாட்டீங்க. ஆனால் அந்த உண்மை தெரியாமல் சுய விசாரணை செய்யாமல் பக்தி பண்ணிக்கின்னு 4 பேரோடு சேர்ந்துக்கின்னு பேசும்போது 4 பேருனுடைய வார்த்தைகள், இந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் அவன் கூட சேராத, கெட்டு போயிடுவேன் நீ அப்படின்னும். அவன் நான் கைப்பிடிச்சி கெட்டு போகிறான் இல்லை, அவனுடைய மூச்சு இந்த உலகத்தில் உலாவினுக்குது, என்னுடைய மூச்சும் இந்த உலகத்தில் உலாவுது. இது ரெண்டும் கலக்கும்போது அந்த மூச்சு எனக்குள்ளே போகுது, என்னுடைய மூச்சு அவனுக்குள்ளே போகுது. அவன் நல்லவன் ஆகிறான், நான் கெட்டவனாக மாறுறேன். அப்போது இந்த நன்மையும் தீமையும் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மூச்சு.